என்ன நடந்தா என்னங்க, யாரைய கைவிட்டா என்னங்க? இயேசு இருந்தார்ல, என்ன நடந்தாலும் அவள் உங்களை கைவிடல, அவர் உங்களை பாதுகாப்புறது மறக்கல, உங்க பின்னாடி வர்றது அவர் விடல. அப்புறம் ஏங்க ஆராதிக்க மாட்டீங்க? அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் ஃப்ரீயாக ஆராதிப்பேன். யார் உதவிக்கு வந்தாலும் சரி, யார் உதவிக்கு வராமல் இருந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, யார் வரலனாலும் சரி, அவரை துதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன், அவர் ஆராதிக்கிறத நான் நிப்பாட்ட மாட்டேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நல்லா கவனிங்க. நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை புதைக்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருந்து 300-400 ரூபா பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு, ட்ரெயினுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு, உங்களை புதைக்கிறதுக்கு சொந்தங்கள்லாம் வரும், அவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க, உங்கள் பக்கத்து கட்டில் தான் இருப்பாங்க, பக்கத்து ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஏரியாவை தாண்டி வர்றதை யோசிப்பாங்க, ஏரியாவை தாண்டி வந்து உங்கள் பட்சத்தில் நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க, உங்கள் பிரச்சனைக்கு கை கொடுக்கறதுக்கு உங்கள் தோள் கொடுக்க யோசிப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. எது நடந்தாலும் எது நடக்காட்டியும், யார் வந்தாலும் யார் வராட்டையும், அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகாது. அதுதான் அந்த பாடல் சொல்லுது. என்ன நடந்தாலும் நான் நீங்க எப்படி ஆண்டவர் தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் இப்படி, நான் நல்லவன், நான் எதுவுமே செய்யல, நான் தப்பே செய்யல. இஃப் யூ ஆர் ரைட், ஸ்டே சைலண்ட். இஃப் யூ ஆர் ராங், அட்மிட் இட். நீங்கள் நான் இப்படி, நான் நல்லவன், அப்படி நான் எதுவுமே செய்யலை, நான் நல்லதான் செஞ்சுருக்கிறேன்னா அமைதியாக இருங்க. இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன்னா ஒத்துக்கோங்க. கர்த்தருக்கு நீ போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் இப்படி தான், நான் இதெல்லாம் செய்யலை, நான் என்னை நம்புங்க, எவனும் நம்ப மாட்டான், யாரும் நிற்க மாட்டாங்க. யாருக்கும் நீங்கள் போட்டு நான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்ட வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஆண்டவரை விட பெரிய மனுஷன் யாரும் கிடையாது, அவரை விட வல்லவர் யாரும் கிடையாது. அவரு கண் பார்வையில் தாவீதுக்கு சொன்னார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரும் போய் தாவீதுக்கு போய் நான் நல்லவன் தாவீது சொல்லையே, அவருக்கு தெரியும். உங்களை பார்த்து சொல்றேன், அவருக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஸோ ஃப்ரீயா அவரை பார்த்து, ஆண்டவர் எது நடந்தாலும் நடக்காட்டியுமே நான் தூச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி, கர்த்தர் நான் நம்பி இருக்கிறவர் வசனம் சொல்லுது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை, அவர் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நம்புற காரியத்தெல்லாம் கொஞ்சம் மனதில், கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பார்த்து, நான் நம்புறவர் என்னை கைவிட மாட்டார், நான் நம்புற காரியம் இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும் பொழுது ஏன் ஆண்டவர் செய்வார், மனுஷன் இல்லை, என் கர்த்தர் செய்வார் நம்புறவங்க.